நெக்ஸ்ட் விருச்சிக ராசிக்காரங்களுக்குலாம் இந்த வேலண்டைன்ஸ் டே வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு டேவா இருக்குமா? காதல் எல்லாம் வெற்றி பெறுமான்னு கேட்டீங்கன்னா, ஷூரா கண்டிப்பா வெற்றி பெறும். நானும் விருச்சிக ராசிலாம் பொறந்திருக்கேன். நீ சொல்றது நடக்கவே இல்லன்னு கேட்டீங்கன்னா, உங்க ஜாதகம் சரியில்ல. நான் மறுபடியும் அதான் சொல்லுவேன். இந்த ராசி பலனே முழு பலன் நீங்க எடுத்துக்க கூடாது. ராசிப்படி விருச்சிக ராசி கண்டிப்பா காதல் சக்சஸ் ஆகும். ஆனா, இப்ப நான் சொல்றதே உங்களுக்கு நடக்காது. இது வந்து ஒரு 20, 30% நடக்கும். ஒவ்வொரு ராசியும் நான் அதான் சொல்றேன். நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க புரிஞ்சுக்காம கமெண்ட் பண்றது வேஸ்ட். சோ உங்க ஜாதகம் சரியில்லைன்னா, இப்ப நான் சொல்றது உங்களுக்கு ஒர்க்கே ஆகாது. உங்க ஜாதகம் நல்லா இருந்து தசாபுத்தி கிரகங்கள் இது எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா, இப்ப நான் சொல்ற ராசி பலன் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஷூரா விருச்சிக ராசியில பிறந்த நிறைய பேருக்கு, நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு நான் சொல்றது இந்த 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த லவ் நான் சொல்லிக்கிட்டு இல்லை. 18 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு டீசென்டான ஒரு மெச்சூரான அந்த லவ்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட நபர்களுக்கு காதல் கண்டிப்பா சக்சஸ் ஆகும், மேரேஜ் ஆகும். விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா மேரேஜ் ஆகுங்க. நீங்க லவ் பண்ணிட்டு எத்தனை வருஷம் நீங்க லவ் பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நீங்க லவ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா இப்போ அது மேரேஜ் ஆகும். அந்த அளவுக்கான சுச்சுவேஷன்கள் அமையும். ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு இந்த 2026 வேலண்டைன்ஸ் டே ஒரு நல்ல டேவா தான் இருக்கும். இல்ல நான் லவ் சொல்லி ஃபெயிலியர் ஆயிடுச்சு ப்ரோ, ஜோதிட நாள்ல நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, நான் போய் ஒரு பொண்ணுக்கு லவ் சொன்னேன், இல்ல ஒரு பையனுக்கு லவ் சொன்னேன், அந்த பொண்ணு என்ன வேணாம்னு சொல்லிடுச்சு, அந்த பையன் நான் வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா உங்க ஜாதகம் சரியில்லை. உங்க ஜாதகம் தான் உங்களுக்கு ஹிட் கொடுக்குமா இல்ல ஃபெயிலியர் கொடுக்குமான்றத முடிவு செய்யும். 70% புரிஞ்சுக்கணும். ராசிப்படி விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்கு, லவ் சக்சஸ் ஆகும், இதுதான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வேலண்டைன்ஸ் டே 2026 சக்சஸ்ஃபுல்லான ஒரு இயரா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஷூரா 100% 200% கூட சொல்லலாம். ராசிப்படி சொல்றேன், புரிஞ்சுக்கணும். ராசிப்படி துலாம் ராசிக்கு நல்லா இருக்கு. அதுக்காக துலாம் ராசியில பிறந்த 1,00,000 பேருக்கு லவ் சக்சஸ் ஆகுமா கேட்டீங்கன்னா ஆகாது. இப்ப நான் சொல்றது ஒரு 1000 பேருக்கு நடக்கும். மீதி பேலன்ஸ் இருக்கிற யாருக்கும் நடக்காதுங்க. உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகள் தசாபுத்திகள் படிதான் நடக்கும். ராசி பலன் பொது பலன் சொல்லிதான் ஆகணும். உங்களுக்கு ராசி பலன் தான் தெரியும், அதை தவிர்த்து வேற எதுவும் உங்களுக்கு தெரிய மாட்டுது. மற்ற பலன்கள் சொன்னாலும் உங்களுக்கு புரிய மாட்டேது, நீங்க பார்க்க மாட்டீங்க. ராசி பலன் சொன்னாதான் பாக்குறீங்கன்றதுனால அதை சொல்லிதான் ஆக வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது? இந்த வேலண்டைன்ஸ் டே வந்து ரொம்ப பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகக்கூடிய ராசியில் எந்த ராசி டாப்ல இருக்குன்னா ஃபர்ஸ்ட் மகராசி சொல்லிடுவேன். அதுக்கடுத்து துலாம் ராசி இருக்கும். காதல் விஷயத்துல நீங்க வந்து கண்ணீர் சிந்த வேண்டிய தேவையே இருக்காது. துலாம் ராசியுடைய காதல் எல்லாம் கண்டிப்பா வந்து வெற்றி பெறும். ஒரு அன்றலர்ந்த மலர் போல துலாம் ராசியுடைய காதல் எல்லாம் மலரும். ராசிப்படி சொல்றேன், முழு பலன் எடுத்துக்க கூடாது. மறுபடியும் சொல்றேன், நல்லா காதல போட்டுக்கணும். நெக்ஸ்ட் கன்னிராசிக்கு இந்த வேலண்டைன்ஸ் டே எப்படி இருக்கும், கை கொடுக்குமா, வாழ்க்கைக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, கன்னிராசிக்காரங்களுக்கு இப்ப காதல் வரும். பட் காதலுக்குள்ள போக வேண்டாம். நான் சொல்ற விஷயத்த நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்ன ஜோதிட நாள் மற்ற ராசிக்கெல்லாம் லவ் சக்சஸ் ஆகும், அப்படி இருக்கும், பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னு சொன்னீங்க. கன்னிராசிக்கு வந்து லவ்க்குள்ள போகவே கூடாதுன்னு சொல்றீங்களே, அப்படி சொல்றேன்னு கேட்கலாம். இப்ப நான் சொல்ற ப்ரெடிக்ஷன் எல்லா கன்னிராசிக்கு பொருந்துமானா பொருந்தாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட ஜாதகம் மாறிக்கிட்டே இருக்குங்க. பொதுவா கன்னிராசிக்காரங்க காதலுக்குள்ள போக வேண்டாம். என்னதான் அந்த காதல் சாணமான 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை வந்து 2026 கிடைக்க போதுன்னா கூட கன்னிராசிக்காரங்க யாரும் காதலுக்குள்ள இன்வால்வ் ஆக வேண்டாம். நான் யாருக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த காலேஜ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர் சொல்றேன். ஏன்னா அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ நீங்க லவ்க்குள்ள போனீங்கன்னா இப்போ லவ் ஸ்மூத்தா போகும். 2027 அந்த லவ் வந்து உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுக்கும், டிப்ரெஷனை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால லவ்க்குள்ள போக வேண்டாம். லவ் வந்தா கூட வேணான்னு சொல்லிட்டு இந்த 1 இயருக்கு இருங்க. நீங்க உங்க மனசுக்குள்ள நினைக்கலாம், யாரா அவன் லவ்வே இல்லாம சுத்திட்டு இருக்கான், எனக்கு அழகா வந்து ஒரு லவ் சக்சஸ் ஆகுது, தொக்கா வந்து கையில மாட்டுது, அதை நான் பிடிச்சிக்கணும் தானே சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். பட் நான் என்ன சொல்றேன்னா, உங்க ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த லவ் சக்சஸ் ஆகும். பட் உங்க ஜாதகம் சரியில்லை அப்படின்னா, இப்ப நான் சொல்ற அந்த கோச்சார பலனும் ஓரளவுக்கு சாதகமா இல்லை 2027 அப்புறம் கன்னிராசிக்கு. அதனால இந்த காதல் விஷயத்துல போகாம இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். நீங்க காதலை அவாய்ட் பண்ணிட்டு கெரியருக்குள்ள போனீங்கன்னா அது பெரிய சக்சஸை கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ கன்னிராசியை தேடி காதல் வரும். இந்த புத்திசாலியான ரொம்ப ஜீனியஸான மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காதல் அப்படியே ஓரம் கட்டிட்டு கெரியருக்குள்ள போவாங்க. அவங்களுடைய அந்த ஃபியூச்சர் லைஃபுக்குள்ள அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பிடிக்குமோ அந்தந்த விஷயத்துக்குள்ள அவங்க இன்வால்வ் ஆகி அதுல வந்து அவங்க வெற்றி பெறுவாங்க. காதல் அவங்க அப்படியே அவாய்ட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் நல்ல புத்திசாலியான நல்ல கிளவரான கன்னிராசியில பிறந்த பீப்புள்ஸ் பண்ணக்கூடிய விஷயம். அப்படிங்கிறதுனால காதல் பக்கம் போக வேண்டாம். சரி ஜோதிட நலன் காதல் பக்கம் போகக்கூடாது சொல்லிட்டீங்க, எனக்கு காதல் வருது, சக்சஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கு, அந்த லவ் சக்சஸும் ஆச்சு, அதை நான் ஏத்துக்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா அது உங்களுடைய முடிவு. அந்த லவ் இப்போதைக்கு சக்சஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஃபியூச்சர்ல என்ன வேணா ஆகலான்றதை மட்டும் தான் என்னால சொல்ல முடியுங்கிறதுனால கன்னிராசிக்காரங்க காதல அவாய்ட் பண்ணிட்டுங்க. ஸ்ட்ரிக்டா சொல்றேன். இப்போ நான் சொல்ற விஷயங்கள் உங்க மனசை கஷ்டப்படுத்தினாலும் அது ஃபியூச்சருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு இப்போ புரியாது, 2027 அப்புறம் கண்டிப்பா புரியும். நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் கன்னிராசிக்கான ப்ரெடிக்ஷனா இருக்கும். நெக்ஸ்ட் சிம்மராசிக்கு இந்த 2026 வேலண்டைன்ஸ் டே கை கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா, 2025 சிம்மராசி கை கொடுக்கல, 2024 சிம்மராசி கை கொடுக்கல. ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, எல்லா விதத்திலும் ரொம்ப நெகட்டிவா இருக்கக்கூடிய ராசிகள் சிம்ம ராசி தான் வந்து எப்பவுமே டாப்ல இருக்கும். 2024 2025 சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு காதல்ல பெருசா நல்லது நடக்கலைங்க. நிறைய லவ் ஃபெயிலியர் ஆகியிருக்கும். அதனால நிறைய மன அழுத்த கஷ்டம் இது எல்லாமே சந்திச்சு இருப்பீங்க. எல்லா சிம்ம ராசிக்கு இப்ப நான் சொல்றேன் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நடக்காது. பட் ஒரு சில சிம்ம ராசிக்காரங்களாம் நடக்கும். அவங்களுக்கு எல்லாம் காதல் வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு வருஷமா இந்த 2026 இருக்கும். இந்த வேலண்டைன்ஸ் டே உங்களுக்கு கை கொடுக்கும். நிறைய சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த லவ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்களோட ஃபியூச்சருக்கு வந்து உதவிகரமா இருக்கும்.
நிறைய சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த லவ் வந்து அவங்களுடைய ஃபியூச்சருக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். அவங்க வாழ்க்கைக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். வாழ்க்கையோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு காதலா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்கும். கடந்த 2 வருஷம் நல்லா இல்ல சிம்ம ராசிக்கும். ஷூரா அது உங்களுக்கே தெரியும். கமெண்ட்ல இப்ப நீங்க புலம்புவீங்க பாருங்க இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு. பட் இந்த 2026ல ஒரு சில சிம்ம ராசிக்காரங்களுக்கு அவங்க ஜாதக தசாபுத்திகளுக்கு ஏற்பதான் லவ் சக்சஸ் ஆகும். புரிஞ்சுக்கணும். ராசிப்படி ஆகாதுங்க. சிம்ம ராசிப்படி லவ் சக்சஸ் ஆகாது. உங்க ஜாதகப்படி, கிரக நிலைகள் படி, தசாபுத்திகள் படி, பாவகப்படி, காரகத்துவ ஆதிபத்தி அப்படின்னு நிறைய இருக்கு. இதன்படி தான் உங்களுக்கு லவ் சக்சஸ் ஆகும். ஸோ ஆக மொத்தம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு லவ் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த கேட் ஓப்பன்ல இருக்கு. அந்த கேட்ல இருந்து லவ் வந்து உங்ககிட்ட வரணும்னா அது உங்க ஜாதகம் அலோவ் பண்ணாதான் வரும். நான் சொல்றது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்ம ராசிக்கு காதல்ல ஓரளவுக்கு வந்து ஒரு ஹிட் அடிக்கக்கூடிய ஒரு வருஷமா இந்த வருஷம் இருக்கு.